இப்ப தொடர்ச்சியா சீமான் அவர்கள் எல்லாரும் அரசு பள்ளியில படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஆனா அவங்க பசங்களை பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் பள்ளியில படிக்க வைக்கிறாங்க அப்படின்ற விமர்சனங்கள் ஒரு குறிப்பிட்ட மக்கள் கிட்ட இருந்து வரதை பார்க்க முடியுது. அந்த விமர்சனத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அரசு பள்ளி தரமா இருந்தா ஏன் நம்ம கொண்டு போய் தனியார் பள்ளியில சேர்க்கிறோம்? அந்த தேவையே இருக்காது. அது எல்லாரும் பேசதான் செய்யறாங்க, நானும் பார்க்கதான் செய்யறேன். ஆனா நம்ம இப்ப பாக்குற அந்த தனியார் பள்ளிகள், பெரிய பையன் படிக்கிற தனியார் பள்ளிக்கூடம்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு பிள்ளைக்கும் அது அவங்களுக்கு அது ஒரு உரிமை. அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துல ஒவ்வொரு பிள்ளையும் படிக்கணும். நம்ம அரசு பள்ளிக்கூடம் அப்படிதான் இருக்கணும். நம்ம அரசு பள்ளிக்கூடம் தரமா இருந்தா நம்ம ஏன் வெளியே போய் சேர்க்க போறோம்? ஏன் சேர்க்கணும்? தேவையில்லையே. இல்ல, ஊருக்கே உபதேசம் சொல்றாரு அவர். அதுதான் நம்ம ஆட்சி வந்தா என் பிள்ளைங்க ஏன் தனியார் பள்ளியில படிக்க போறாங்க? எல்லாருக்கும் இருக்கிற கல்விதான் என் பசங்களுக்கும் கிடைக்க போகுது, நம்ம பசங்களுக்கும் கிடைக்க போகுது. எல்லாருக்கும் ஒரே தரமான கல்வியை நம்ம கொடுத்துதானே ஆகணும். அதுல எந்தெந்த பிள்ளைங்க முன்னேறி வராங்க அது அவங்களோட தனிப்பட்ட முயற்சி, ஈடுபாடு, அதெல்லாம். ஆனா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது, சமமா கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அது நம்ம ஆட்சி வரும்போது, நம்ம தமிழர் ஆட்சி வரும்போது, உங்க அண்ணன் உட்காரும் போது அது கட்டாயம் எல்லாருக்கும் சமமான கல்வி கிடைக்கும். அப்ப என் பசங்க ஏன் தனியார் பள்ளிக்கூடத்துல போறாங்க? கட்டாயம் போக மாட்டாங்க. ஏன் தனியார் மருத்துவமனைக்கு போகணும்? யாரும் போக மாட்டாங்க. அப்ப எல்லாமே மாறிடும், எல்லாமே உறுதியா மாறிடும். நன்றி.